السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد أيها الناس، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى: وحشر لسليمان جنوده من الجن والإنس والطير فهم يوزعون. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், ஸலாத்தும் ஸலாமும் ஹாதமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழும் காலமெல்லாம் ஈமானோடு இறைவனுக்கு கட்டுப்பட்டு ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நாம் வாழும் காலமெல்லாம் செய்கின்ற எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹு தஆலா பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான நன்மைகளையும் அதற்குண்டான நற்கூலிகளையும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் நம் அனைவர்களுக்கும் நோய் நொடி இல்லாமல், மருத்துவமனை செலவு இல்லாமல், உடல் சுகத்தோடு மன நிறைவோடு இந்த உலகத்தில் நீண்ட நாட்கள் உடல் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆ வேளையில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நம்முடைய பிள்ளைகளை அடுத்து வரக்கூடிய கல்வி ஆண்டில் உயர்கல்வி எப்படி படிக்க வைக்க வேண்டும் என்ற செய்திகளை இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இந்த சமூகத்திற்கு ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த அடிப்படையில் 12ஆம் வகுப்பினுடைய ரிசல்ட்டும் வந்துவிட்டது. 10ஆம் வகுப்பினுடைய ரிசல்ட்டும் இன்றைக்கு வந்து விட்டது. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அதனுடைய மார்க் எடுத்த பிறகு, அதனுடைய ரிசல்ட் வந்த பிறகு நம்முடைய பிள்ளைகளை எந்த மேற்படிப்பு படிக்க வைக்கலாம், எந்த காலேஜில் சேர்க்கலாம், எந்த கோர்ஸில் நம்முடைய பிள்ளைங்க நல்லபடியா படிப்பாங்க என்ற சிந்தனையில பெருமக்களும் பெற்றோர்களும் இருப்பாங்க. அந்த அடிப்படையில மார்க் அதிகமாக எடுத்தவர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், மார்க் குறைவாக எடுத்த அந்த மாணவர்களுக்கும் இறைவன் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தட்டும். இன்றைக்கு நிகழ்காலத்துல மார்க்கை வைத்து நனியம் செய்யக்கூடிய அளவுக்கு கால சூழல் ஆகிவிட்டது. நீ அதிகமா மார்க் எடுத்தா நீ நல்ல படிக்கக்கூடிய மாணவன், உன்னிடம் திறமை இருக்கிறது, உன்னிடம் அறிவு இருக்கிறது, நீ எதையும் சாதித்து விடுவாய். மார்க் குறைவாக இருக்கக்கூடிய அந்த மாணவ
நல்லது. நல்ல படிக்கக்கூடிய நல்ல மார்க் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களும் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு வர வேண்டும், மிகப்பெரிய ஒரு பதவிக்கு வர வேண்டும். மார்க் குறைவாக இருந்த மாணவிகளும் அவர்களும் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை, மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை, மிகப்பெரிய ஒரு பதவியை பெற வேண்டும் என்ற இரண்டு மாணவிகளையும் சரிசமமாக பார்க்க சொல்கிறது இஸ்லாம். அவர்களுக்கு ஆர்வத்தை தூண்ட வேண்டும், பரவாயில்ல. எப்படி சொல்லணும்? அவர்களுக்கு ஆர்வத்தை தூண்ட வேண்டும், பரவாயில்ல. இந்த மார்க் எடுத்திருக்கல, அது பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை இந்த மாணவிகளுக்கு நிகழ்காலத்தில் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அந்த காலம் பெரியவர்களுடைய சொல்லை கேட்டு பெரியவர்கள் நில் என்று சொன்னால் நிற்பார்கள், உட்கார் என்று சொன்னால் உட்காருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்துச்சு. அன்றைக்கு மார்க்கினுடைய அடிப்படையை பார்ப்பதில்லை. என் பிள்ளை படிக்கிறான், பள்ளிக்கூடம் படிக்கிறான், காலேஜ் படிக்கிறான், மேற்படி படிக்கிறான், நல்லா படிக்கிறானா, அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற ஒரு கால சூழல் மாறி நிகழ்காலத்தில் மார்க் மார்க் மார்க். நான் அதை குறை சொல்ல வரவில்லை. அதிகப்படியான மார்க்குகள் எடுக்கப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைங்க 10th சரி, +2 சரி, அவர்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை வைத்துதான் அவர்கள் மேற்படிப்பு என்ன படிக்க வேண்டும், எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும், அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கல்வி அவருடைய மார்க்கு தான் தீர்மானிக்கிறது. நிகழ்காலத்தில் தவறும் என்றும் இல்லை. இருந்தாலும் குறைவாக இருக்கக்கூடிய அந்த மார்க் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த பெற்றோர்களும் அந்த சொந்த பந்தங்களும் அவர்களை உதாசனைப்படுத்தாமல், அவர்களை நாவினால் நோவினைப்படுத்தாமல், தன்னுடைய வார்த்தைகளால் நோவினைப்படுத்தாமல் அவர்களுக்கும் ஆர்வத்தையும் தூண்டுதலையும் சொல்ல வேண்டும். பரவாயில்ல, இந்த வருஷம் அப்படி ஆகி போச்சா, அல்ஹம்துலில்லாஹ், அடுத்து நல்லபடியா படிச்சு நல்லபடியா மார்க் எடு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்ட வேண்டும். நாளைக்கு நிகழ்காலத்துல பிள்ளைங்களுடைய என்ன அப்படின்னா செல்போன் கையில வச்சிருக்காங்க, செல்போனு கையில வச்சிருக்காங்க. பெரியவர்களுடைய சொல்லை கேட்கக்கூடிய மனோநிலை இன்னைக்கு அந்த பிள்ளைகள்கிட்ட இல்ல. இன்னைக்கு உள்ள பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கள், நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய பெற்றவங்க, நம்முடைய சொந்த பந்தங்க என்ன சொல்றாங்க அதை எடுக்கக்கூடிய மனநிலை இன்னைக்கு இல்ல. அப்போ அந்த காலத்துக்கு தோறவா பிள்ளைகளுடைய மனநிலை மாறுகின்ற பொழுது காரணம் அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த மொபைல் போன். இன்னைக்கு அதிகமாக விளையாடப்படக்கூடிய ஒரு கேம் என்பது சுடக்கூடிய கேம். எல்லா மாணவர்களுடைய கையிலும் இருக்கு, எல்லா மாணவருடைய கையிலும் இருந்து நீ அவன் அடி இவனை பொடி அப்படிங்கிற ஒரு சொல்லக்கூடிய அவருடைய நாவினால் சொல்லக்கூடிய எந்த ஒரு சின்ன மாறும் அப்படின்னா பழி வாங்கக்கூடிய எண்ணத்தை தான் அது தூண்டும். அவன் விளையாடக்கூடிய கேம் என்பது என்ன ஆகுது, பிறரை சொல்லக்கூடிய கேம். அவன் அடிக்கணும். நண்பர்கள் ஒன்று கூடி என்ன செய்யறாங்க, கேம் விளையாடுறாங்க. நீ வரியா உடனே நான் தாக்குறேன், நீ வரியா உடனே நான் தாக்குறேன். கேம் தான், மொபைல்ல கேம் தான் விளையாடுறாங்க. அத நாளைக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா அவருடைய மனோநிலை அப்படியே மாறி போய்விடும். பழி வாங்கக்கூடிய சிந்தனை இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகிட்ட இருக்கு அப்படின்னா அது பெற்றோர்கள் கவலைப்பட வேண்டும். ஆசிரியர்கள் பற்றி கவலைப்பட்டாலும் பெற்றோர்கள் கவலைப்பட வேண்டும். மார்க் ரிசல்ட் வந்துட்டா, என் பிள்ளை நல்ல மார்க் எடுத்துட்டான், இந்தாப்பா உனக்கு செல்போன்ல கேம் விளையாடு அப்படிங்கிற பெற்றோருடைய மனநிலை போயிடக்கூடாது. அப்ப அடுத்து நம்ம பிள்ளைங்க எந்த மேற்படிப்பு உயர்கல்விக்கு அடுத்த தரத்திற்கு போக வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்கிறது? இன்னைக்கு கிட்டத்தட்ட கவர்மெண்ட் நம்ம கொடுக்கக்கூடிய இட சதவீதம் 3.5 கொடுத்துருக்கு இல்லையா? தமிழ்நாட்டுல இந்தியாவிலையும் 3.5 கவர்மெண்ட் வேலை வாய்ப்புடைய சதவீதம் கொடுத்திருக்கு. இந்த 3.5ல நம் இஸ்லாமிய சொந்தங்கள் எத்தனை சதவீத மக்கள் இருக்கிறாங்க சொல்லுங்க? எத்தனை சதவீத மக்கள் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்க, மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க, அதிகார பதவியில் இருக்கிறாங்க. அப்ப நம்ம பிள்ளைங்க அங்க வர வைக்கணும் அப்படின்னா அடுத்த கட்டத்தில் நம்ம பிள்ளைங்க படிப்பினுடைய அந்தஸ்தை உயர்த்த வேண்டும். அது பெற்றோருடைய கையில் இருக்கு. இன்னைக்கு ஒரு சமூகம் நல்லா இருக்க வேண்டும் என்றால், ஒரு சமூகம் பிறருக்கு மத்தியில் பாராட்டப்பட வேண்டும் என்றால் கல்வி ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. படிப்பு தான் அவருடைய மரியாதையை உயர்த்துகிறது. படிப்பு தான் அவளுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. படிப்பு தான் அவளுக்கு பதவியை கொடுக்கிறது. அப்ப அந்த அளவு நம்ம பிள்ளைங்க நல்ல சிந்தனையாளர்களாக நல்ல படிப்பாளிகளாக உருவாக வேண்டும். மார்க் எடுத்த பிறகு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நம்முடைய மாணவிகள் நகர வேண்டும். அதுக்கு இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லுது? உதாரணமா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு உதாரணம் சொல்லுவான். وحشر سليمان جنوده من الجن والإنس والطير فهم يوزعون
حتى إذا أتوا على واد النمل قالت نملة يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحطمنكم سليمان وجنوده وهم لا يشعرون. அழகான ஒரு உதாரணம். இந்த சமூகத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு சமூகம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பதவியிலும் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்திலும் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்திலும் ஒரு சமூகம் இருக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு தலைமைக்கு கீழ் அவன் கட்டுப்பட வேண்டும். இந்த உதாரணம் தான் சொல்லலாம். இரும்பை வைத்து உதாரணம் சொல்கிறான். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹஷர சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத் தைரி ஃபஹும் யூஸஊன். சுலைமான் நபிக்கு அல்லாஹ் எறும்புகள் பேசக்கூடிய பாஷை, ஜின்களை கட்டுப்படுத்தி வச்சிருந்தான். எல்லாமே காடுகள், உலகம் எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அந்த சமயத்துல அல்லாஹ் உதாரணம் சொல்றான். எறும்பு கூட்டம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நடந்து வராங்க, அவங்களுடைய கூட்டத்தார்கள் நடந்து வராங்க. எறும்பு கூட்டங்கள் தன்னுடைய அணிவணியாக நடந்து செல்கிறது. நடந்து செல்லக்கூடிய அந்த எறும்பு கூட்டத்தில் ஓர் எறும்பு யா அய்யுஹன் நம்லு துஹுலு மசாகினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான். ஓ எறும்புகளே, அந்த கூட்டத்தில் ஓர் எறும்பு சொல்கிறது, தன் சமூகத்தை பாதுகாக்கிறது, தன் கூட பிறந்த சமூகத்தை பாதுகாக்கிறது. எப்படி பாதுகாக்கிறது? அந்த உதாரணத்தை இறைவன் சொல்கிறான். யா அய்யுஹன் நம்லு துஹுலு, ஓ எறும்புகளே, உதுஹுலு மசாகினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான். சுலைமான் நபியும் அவருடைய சமூகத்தார்களும் அவருடைய படையினர்கள் வருகிறார்கள், நடந்து வருகிறார்கள். நீங்கள் நிற்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள், நீங்கள் நடந்து செல்வதை அவர்கள் அறிய மாட்டார்கள். அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்குள் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று ஓர் எறும்பு ஓர் தலைமைக்கு தன்னுடைய கூட்டத்தை தன்னுடைய படையை பாதுகாக்கிறது என்றால் இந்த விஷயத்தை இறைவன் எறும்பின் மூலமாக உணர்த்துறான். ஒரு சமூகம் மேலோங்க வேண்டும். அதுவும் குறிப்பாக நிகழ்காலத்தில் இஸ்லாமிய சமூகம் என்பது ரொம்ப 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 பின்தங்கி இருக்கிறோம். இந்த கல்வி விஷயத்துல, உலக கல்வியினுடைய விஷயத்துல என்ன செய்யறாங்க மக்கள்? இஸ்லாமிய சொந்தங்கள் மார்க்கு கம்மி ஆகுங்கிறானா, அவன் அடுத்த படிப்புலாம் படிக்க வேண்டாம். என்ன செய், சுமாரி விசா தேடு. ஃபாரின்ல ஏதாவது சொந்தக்காரங்க இருப்பாங்க, மாமாரி இருப்பாங்க, சொந்த அண்ணங்காரர் இருப்பாங்க. விசா சொல்லி வை பையனுக்கு, விசா வரட்டும், ஃபாரின் போட்டு அங்க போய் சம்பாதிக்கணும். அப்ப எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா, நம் சொந்த பந்தங்கள் இந்த ஃபாரின், அது ஃபாரின் கலாச்சாரம் தப்பு இல்லைங்க, சம்பாதிக்கணும், அது கூட சொல்ல முடியாது. ஃபாரின்ல போய் நம்ம பிள்ளைங்க, நம்ம சொந்த பந்தங்கள், நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் ஃபாரின்ல போய் நல்லா சம்பாதிச்சு தன் குடும்பத்தை காப்பாற்றணும். இருந்தாலும் இந்த விஷயங்கள் நம்ம குடும்பங்களா இருக்கிறதுனால இந்த உலக கல்வி உயர்கல்வி விஷயத்துல நம்ம வந்து பின்னோக்கிட்டே இருக்கோம். வரக்கூடிய காலங்களில் இன்னும் ரொம்ப மோசமா போயிடும். ஆட்சி அதிகாரம் நமக்கு எல்லாம் தெரியும். ஆட்சி அதிகாரம் மீண்டும் அதே அமைந்து விட்டால் நாம் என்ன செய்ய போகிறோம்? இஸ்லாமிய சொந்தங்களே, நான் விவரமாக சொல்ல விரும்பல, சுருக்கமா சொல்றேன், தெளிவாகவும் சொல்ல முடியாது. அதே ஆட்சி அதிகாரம் வந்து விட்டால் நம்மளால என்ன சொல்ல முடியும்? படிப்பு தான் நம்மை பாதுகாக்கும். படிப்பு தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பதவியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து படிக்கக்கூடிய மிக உயர்ந்தமான படிப்பு தான் நம்ம இஸ்லாமிய சொந்தங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது. அதனால மார்க் எடுத்த மாணவர்கள், 10th + 2 மாணவர்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் நல்ல உள்ளத்தில் போட்டுக் கொள்ளுங்கள், சிந்தனைகள் போட்டுக் கொள்ளுங்கள். பிள்ளைங்க அடுத்து, அதுவும் பிள்ளைங்கள்ட்ட விசாரிங்க, நீ என்னப்பா படிக்க போற, நீங்க உங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுக்காதீங்க. இப்ப உள்ள பிள்ளைங்கள்ட்ட அந்த காலம் இருந்துச்சு, பெற்றோர்கள் முடிவு எடுப்பாங்க, அந்த படிப்பா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் நிகழ்காலத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தோதுவாக மாறிவிட வேண்டும். அதிகாரத்தால் எதையும் சாதிக்க முடியாது. நிகழ்காலத்தில் பிள்ளைகளை அதட்டியோ துன்புறுத்தியோ அடித்தோ இப்ப பிள்ளைகளை சாதிக்க வைக்க முடியாது. ஏன்னா பிள்ளைங்களுடைய மனோநிலை இன்றைக்கு வேற, நிகழ்காலத்தில் வேற. அதனால அவன் வந்து அடிச்சு திருந்துவான் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெற்றோர்களுக்கு வேண்டாம். முதல்ல உங்க பிள்ளைகள்கிட்ட பேசுங்க, நீ என்னப்பா படிக்க போற, பரவாயில்ல, கம்மியா மார்க் எடுத்திருக்கிறியா, பரவாயில்ல, உன்னுடைய குறிக்கோள் என்ன, உன்னுடைய லட்சியம் என்ன, அவனிடம் கேளுங்கள். நீ என்ன படிக்க போற அவனிடம் கேளுங்கள். அவன் எதை தேர்வு செய்கிறானோ அந்த படிப்பை நோக்கி அவன் நகரட்டும். நீங்களா ஒன்று தேர்வு செய்து அவனிடம் திருக்கின்ற பொழுது அது மாணவ மாணவி, ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும், அவனிடம் திருக்கின்ற பொழுது என்ன ஆகும் அப்படின்னா எரிச்சலை உண்டாக்கும். படிப்பு சிந்தனை வராது. என்ன சிந்தனை வரும்? என்னடா இவங்க நமக்கு வராத ஒரு கோர்ஸ் எடுக்க சொல்றாங்களே, நமக்கு வராத ஒரு படிப்பு எடுக்க சொல்றாங்களே, என்ன செய்யறது? நாம ஒண்ணு நினைச்சோம், பெற்றோர் ஒண்ணு நினைக்கிறாங்க,
படிக்கக்கூடிய அந்த படிப்பிலேயே அவர்கள் சிந்தனை மாற்றம் வந்துடும், மனமாற்றம் வந்துவிடும். என்னடா இது படிப்பு அப்படிங்கிற ஒரு சோறு வந்துவிடும். அப்போ முதல்ல நீங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, மார்க் நல்லபடியாக எடுத்த மாணவர்களுக்கும் குறைவாக எடுத்த அந்த மாணவர்களும் நீங்கள் கேளுங்கள், பெற்றோர்களாகி நீங்கள் கேளுங்கள். இப்ப அடுத்து என்ன படிக்க போற? சாப்ட்வேருக்கு படிக்க போறியா, இல்ல சிவில் இன்ஜினியர் படிக்க போறியா, இல்ல டாக்டருக்கு படிக்க போறியா, நீ என்ன படிக்க போற, வக்கீலுக்கு படிக்க போறியா, நீ என்ன படிக்க போற, நீ எந்த தேர்வு செய்ய போற, எந்த படிப்பை தேர்வு செய்ய போற அப்படின்னு கேட்டு அந்த பிள்ளைங்களை படிக்க வைங்க. அது உங்களுக்கும் நல்லது, பிற்காலத்தில் உங்கள் சந்ததிக்கும் நல்லது. நான் உண்மை நிறைய சொல்றேன், நீங்க நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய நிறைய சொல்றேன். இன்னைக்கு பேப்பர்ல தகுந்தா போதும், மார்க் ரிசல்ட்டை பார்த்து குறைவாக மார்க் எடுத்த அந்த மாணவிகள் தற்கொலைக்கு முயற்சி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மனோநிலை எல்லா சமூக மக்களுக்கும் வரக்கூடாது, நம் சமூக மக்களும் இல்ல, எல்லா பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது. அப்போ உங்க பிள்ளைகள் சாதிக்க நினைக்கிறாங்களா, அவங்கள்ட்ட கேட்டு அவங்க எந்த வழியை தேர்வு செய்யறாங்களோ அந்த வழிக்கு நீங்க நல்லபடியா படிக்க வைங்க. நம் சமூக மக்கள், நம் பிள்ளைங்க மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்க வேண்டும், மிகப்பெரிய ஒரு அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். நிகழ்காலத்தில் சென்ற காலத்தை விட்டுருங்க, நம்ம அந்த காலத்திலேயே சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஸ்கூல் போகும்போது அதெல்லாம் விட்டுருங்க இருக்கும். அந்த காலத்தை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை, விஞ்ஞானம் மாறி போச்சு. ஒவ்வொரு காலத்துக்கு தோறும் விஞ்ஞானம் மாறிக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு இந்திய நாட்டில் தேவைப்படக்கூடிய படிப்பு என்ன தெரியுமா? விஞ்ஞானிகள் தேவைப்படுறாங்க. இந்திய கவர்மெண்ட் விஞ்ஞானிகளை தேடிக்கொண்டே இருக்கிறது, ஆராய்ச்சி துறையில், அதுவும் குறிப்பா நாசாவுல விஞ்ஞானிகளை தேடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப நம்ம படிப்பினுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? இஸ்லாம் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது. டாக்டர் படிக்க போறீங்களா, டாக்டர் படிங்க, குர்ஆன் சொல்லுது. வரலாறு ஒரு டாக்டரே குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சிவில் இன்ஜினியர் படிக்க வைக்க போறீங்களா, அதுக்கும் குர்ஆன் தீர்வு சொல்கிறது. சாப்ட்வேர் இன்ஜினியர் படிக்க வைக்க போறீங்களா, அதுக்கும் குர்ஆன் தீர்வு சொல்கிறது. அப்ப எல்லா விதமான படிப்புகளுக்கும் நிகழ்காலத்தில் என்னென்ன படிப்புகள் உயர்தரமான படிப்புகளாக இருக்கிறதோ, மிக எல்லோரும் போற்றக்கூடிய படிப்புகளாக இருக்கிறதோ, என்ன செய்யுது? குர்ஆன் விடை சொல்லுது. அந்த படிப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் குர்ஆன் சொல்லுது. படிக்க வைங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பினுடைய நிலைமை எப்படி இருக்கணும் அதுவும் குர்ஆன் சொல்லுது. அதற்கு முன்பாக இந்த துஆவை நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதையும் குர்ஆன் சொல்கிறது. வகுர் ரப்பி ஸித்னி இல்மா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து. இந்த துஆ நம்ம எப்போ செய்றோம்? மதரசா மாணவி மதரசாக்கு வந்தா மட்டும் செய்யறோம், அதுவும் செய்யணும். மதரசா காலை மாலை மக்கள் மதரசாக்களிலும் இந்த துஆவை அதிகமாக ஓதப்பட வேண்டும். உலக கல்விக்கு அன்றாடம் காலேஜுக்கு போறோம், பள்ளிக்கூடத்துக்கு போறோம், ஸ்கூல் போறோம், பள்ளிக்கூடம் போறோம், எப்போ போனாலும் இந்த துஆவை நீங்கள் அதிகமாக செய்து வாருங்கள். குர்ஆனில் ஹதீஸிலும் இறைவன் பொதுவாக கல்வி என்றுதான் சொல்கிறான், கல்வி. அப்போ இந்த துஆவை நீங்க அதிகமாக செய்ய வேண்டும். வகுர் ரப்பி ஸித்னி இல்மா, எங்கள் இரட்சகா எங்களுக்கு கல்வி ஞானத்தை, மார்க்க ஞானத்தை, உலக கல்வியை எனக்கு அதிகப்படுத்தி யா அல்லாஹ் என்ற துஆவை நீ அதிகமாக செய்ய வேண்டும். அதுபோல உங்களுடைய படிப்பினுடைய தரம் எப்படி இருக்க வேண்டும், உள்ள அளவு, அதனுடைய குறிக்கோள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் குர்ஆன் சொல்கிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். நீங்க டாக்டர் தேர்வு செய்றீங்களா, +2 படித்த மாணவர்கள், நீங்கள் உங்களுடைய டாக்டருடைய படிப்பு டாக்டரான பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் குர்ஆன் சொல்கிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். நீங்கள் படிக்கின்ற அந்த படிப்புகள் என்பது நீங்கள் உலக கல்வியாக இருந்தாலும் உங்களுடைய ரப்பினுடைய பெயரை கொண்டு நீங்கள் படிங்கள், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீங்கள் படியுங்கள் என்பது அதனுடைய குறிக்கோள், அதனுடைய அளவுகோலையும் குர்ஆன் சொல்கிறது. அப்ப டாக்டருக்கு படிக்க வைக்க போறீங்களா? அல்லாஹ் தஆலா டாக்டர் யாரை சொல்றான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சொல்றான். குர்ஆன்ல டாக்டர் அற்புதமான டாக்டர் ஈசா அலைஹிஸ்ஸலாம், நம் சமூகம் கையில் எடுக்கக்கூடியவர், நமக்கெல்லாம் நபி, நமக்கெல்லாம் நபி. அந்த மருத்துவத்துறையில் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மேலோங்கி இருக்கிறாங்க. காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்ல, உலக லெவல்ல கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க? மருத்துவத்துறையில நம்பர் 1 இருக்கிறாங்க. அப்படிதானே? கணக்கெடுப்பு அப்படிதானே சொல்லுது. ஏன்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மருத்துவத்தை அவர்கள் கையில் எடுத்தார்கள். எனக்கு உலக தரத்தில்
அளவில் அவங்க பேசப்படுறாங்க. உலகத்தில் நீங்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் மருத்துவமனை வைத்திருக்கிறார்கள், மருத்துவத்துறையில் உயர்ந்திருக்கிறார்கள். காரணம், நாம எடுக்க தவறிட்டோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர், நமக்கு எல்லாம் நபி. அவர் கொண்டு வந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த மருத்துவத்துறையை இன்றைக்கு நாம் கைவிட்டுட்டோம். அவர்கள் மிக சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மருத்துவரை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படிப்பட்ட மருத்துவம் தெரியுமா? இந்த உலகத்தில் கியாமத் நாள் வரைக்கும் மருத்துவத்தால் சாதிக்க முடியாத, செய்ய முடியாத 3 காரியங்களை மருத்துவத்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டினார்கள். கியாமத் நாள் வரைக்கும் எவ்வளவு பெரிய அறிஞராக, மருத்துவராக இருந்தாலும் அதை செய்து காட்ட முடியாது மருத்துவத்துறையில். என்ன? 3 விஷயம். 1, இறந்தவரை உயிர்ப்பிக்க செய்ய முடியாது எந்த மருத்துவராலும். இறக்கக்கூடிய நேரத்தில் மருத்துவர்கள் சொல்வார்கள், இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தோதுவான நீங்கள் நம்பக்கூடிய இறைவனை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா உயிர் போன பிறகு எந்த மருத்துவராவது உயிர் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு நிகழ்காலத்துக்கு இவ்வளவு பெரிய விஞ்ஞானம் வந்துருச்சு. இன்னைக்கு இதயத்தை மாத்துறாங்க இல்லையா? மருத்துவத்துறையில இதயம் வேற இதயம் வைக்கிறாங்க. ஒரு பெண் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு நாட்டில், அந்த நாட்டினுடைய பெயர் ஞாபகம் இல்ல. இதயம் எடுக்கப்பட்ட அந்த பெண் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பின்னாடி ஒரு பேங்க் மாதிரி அந்த இதயம் புதிதாக பதிக்கப்பட்டு அவங்க நடமாடிட்டு இருக்கிறாங்க. அவங்க மருத்துவத்துறையை என்னதான் மாற்றம், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றாலும் உயிர் எடுக்கப்பட்ட பிறகு எந்த மருத்துவராலும் அவருக்கு உயிர் கொடுக்க முடியாது. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தாங்க. வரலாறு பேசுது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிர் கொடுத்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது. நாம் நபியாக ஏற்றிருக்கிறோம். 2வது, பிறவிலேயே கண் பார்வை இழந்த அந்த பார்வை இல்லாத மக்களுக்கு எந்த மருத்துவத்தாலும் கண் பார்வை கொண்டு வர முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தார்கள். எப்படி? அல்லாஹ்வினுடைய உதவியோடு கொண்டு வந்தார்கள். இங்க அது முக்கியம். அப்ப அது தப்பா நினைக்கக்கூடாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்களா அப்படிங்கிற தப்பான உணர்வு வந்துடக்கூடாது. அல்லாஹ்வினுடைய உதவி, அல்லாஹ்வினுடைய உதவியோடு அவர்கள் செய்தார்கள். 3வது, குஷ்ட நோய் உள்ளவர்களுக்கு இன்றைக்கெல்லாம் மருத்துவத்துறையில் மருத்துவம் இல்லை, மருந்துகள் இல்லை. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை குணப்படுத்தினார்கள். அப்ப மிகப்பெரிய ஒரு டாக்டரை இறைவன் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான் என்றால், அவர் இத்தனை மருத்துவத்துறையிலும் மிகப்பெரிய சாதனை செய்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது என்னுடைய ரப்பினுடைய உதவியா நான் செய்த காரியம். அப்போ ஒரு மாணவர் +2 நல்ல மார்க் எடுத்திருக்கிறார், மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்கிறார், டாக்டராக வேண்டும் என்ற சிந்தனையில் வீட்டிலும் சொல்லி டாக்டர்கள் படிக்க செல்கிறார். அவருடைய கல்வி நல்ல கல்வியாக, படிப்பு நல்ல முறையில் படிக்க வேண்டும், ஆனால் இறை வழியில் படிக்க வேண்டும். நான் டாக்டர் ஆன பிறகு அல்லாஹ்வுக்காக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அந்த மாணவர்களுக்கு உள்ளத்திலே, அவர்கள் படிக்கக்கூடிய அந்த நிலையில், படிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்தில் புகுத்தப்பட வேண்டும், அவருடைய உள்ளத்தில் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதான் இந்த வசனம் சொல்லுது. நீ படிக்கிறீங்க, இறைவனுடைய பெயரை சொல்லி நீங்கள் படிங்க. என்ன படிப்பா இருக்கட்டும், மேற்படிப்பு என்ன படிக்கிறீங்களோ படிங்க. அப்ப நீங்க தேர்வு செய்யுங்க, நீங்க முடிவு செய்யுங்க. இந்த துறையில என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் இந்த துறையில், இந்த படிப்பில் என்னால் சாதிக்க முடியும். சிவில் இன்ஜினியர் குர்ஆன் சொல்லுது, டாக்டரையும் குர்ஆன் சொல்லுது. இதெல்லாம் என்ன? நிகழ்காலத்தில் உயர்தரமான படிப்பு இதுதான். இன்னைக்கு சிவில் இன்ஜினியர் பற்றாக்குறை. சிவில் இன்ஜினியர் ஆங்காங்கே கட்டடங்கள் கட்டப்படுகிறது இல்லையா? இடத்துக்கு இடம், முக்குக்கு முக்கு, தெருவுக்கு தெரு கட்டடங்கள் கட்டப்படுகிறது. மேஸ்திரி கையில கொடுத்துறாங்க. மேஸ்திரி கையில கொடுத்து, எப்பா உன் இஷ்டப்படி கேட்டுப்பா, பிளானிங் இல்லாம கெட்டின பிறகு யோசிக்கிறாங்க, ஆஹா இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே. ஆனா ஒரு இன்ஜினியரிங் கொடுக்கின்ற பொழுது அவர் சரியான மேப்பை போட்டு அந்த குடும்பத்தார்கள் கொடுக்கிறாங்க. அந்த குடும்பத்தார்கள் பார்க்கிறாங்க, இந்த முறையில் நம்முடைய வீடுகள் கட்டப்பட்டால் அருமையாக இருக்கும், மன நிகழ்வாக இருக்கும் என்று நினைக்கிறாங்க. அப்ப சிவில் இன்ஜினியர் இன்றைக்கு தட்டுப்பாடா இருக்குது. சிவில் இன்ஜினியரை பற்றி குர்ஆன் சொல்லுது. யார் சிவில் இன்ஜினியர்? துல்கர்னைன். முதலாக யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்களுக்கும் மக்களுக்கும் கட்டப்பட்ட அந்த பாலம்,
ஃபமஸ்தாஉ லஹு கஹஃப் சூரால வரும். அவர் சொல்றாரு அந்த பாலத்தை கட்டி முடித்த பிறகு சொல்றாரு கஹஃப் சூரால வரக்கூடிய வரலாறு, இந்த பாலத்தை கியாமத் நாள் வரைக்கும் யார் இடித்தாலும் இடிக்க முடியாது, ஒரு ஓட்டை கூட போட முடியாது, ஒரு துளை கூட போட முடியாது என்றதாக ஆணித்தரமாக சொல்லக்கூடிய வரலாறு குர்ஆன்ல பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய ஒரு கட்டடத்தை கட்டிய பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அதுதான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக். இவர்தான் சிவில் இன்ஜினியர், உலகத்தில் முதல் சிவில் இன்ஜினியர், கட்டிடத்தை உருவாக்கியவர் துல்காரைன் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் சொல்கிறது கஹஃப் சூரால இத்தனை பெரிய கட்டடத்தை கட்டி முடித்த பிறகு யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் அந்த பக்கம், நம்முடைய அதாவது சமூக மக்கள் இந்த பக்கம், மிகப்பெரிய ஒரு பாலத்தை உருவாக்குகிறார். கட்டிடத்தை உருவாக்கிய பிறகு அவர் சொல்லிய வார்த்தை என்ன தெரியுமா? قال هذا رحمة من ربي. قال هذا அவர் சொல்கிறார், துல்கரைன் அவர் சொல்கிறார், قال هذا رحمة من ربي. இந்த கட்டிடம் இருக்குது அல்லவா, இதனுடைய ரஹ்மத்தினுடைய ரப்பினுடைய ரஹ்மத்திலிருந்து நான் உருவாக்கியது, என் ரப்பினுடைய உதவியால் நான் உருவாக்கியது, என் ரப்பினுடைய அனுமதியால் நான் உருவாக்கியது, என் ரப்பினுடைய ரஹ்மத்தால் நான் உருவாக்கியது, என்னுடைய செயல் எதுவும் இல்லை, என் ரப்பு நாடினால் நான் செய்தேன் என்று சொல்கிறார். குர்ஆன் சொல்லுது. சிவில் இன்ஜினியர் படிக்கிறீங்களா? +2 மாணவர்கள், +2 அதிகமான மார்க் எடுத்தவர்கள், உங்களுடைய படிப்பு தரம், நீங்கள் படியுங்கள், நல்ல முறையில் படியுங்கள். ஆனால் அந்த படிப்பினுடைய தரம் எப்படி இருக்க வேண்டும்? இறைவனை முன்னிறுத்த வேண்டும். என் ரப்புவால் நான் படிக்கிறேன், என் ரப்புவால் நான் மார்க் எடுத்தேன், என் ரப்பு எனக்கு ஞாபக சக்தியை தந்தால் நான் அதிகமா மார்க் எடுத்தேன், என் ரப்பு எனக்கு மார்க்க சக்தியை தந்தால், அதாவது ஞாபக சக்தியை தந்தால் நான் இந்த காலேஜில் சேர்ந்திருக்கிறேன். படித்து முடிக்கிற வரைக்கும், வேலைக்கு செல்கிற வரைக்கும் அவர்கள் ரப்பினுடைய முன்னிறுத்த வேண்டும், ரப்பினுடைய பெயரை சொல்ல வேண்டும். நீங்க என்ன படிச்சாலும் சரி, அதுதான் நம்ம படிப்பினுடைய அளவுகோல், அதுதான் குர்ஆன் சொல்லுகிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக். நீங்க படிக்கிறீங்களா? ரப்பினுடைய பெயரை கொண்டு படிங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரை குர்ஆன் சொல்லுகிறது. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எப்படிப்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தெரியுமா? எல்லாம் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தான். நம்ம அந்த வரலாறு அதிகமா கேள்விப்பட்டிருப்போம் வச்சுங்க. எல்லா அதிகாரத்தையும், உலக ஆட்சி அதிகாரத்தை இறைவன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். ஆனால் பூமி கீழே என்ன நடக்கும் என்பதை சொல்வார்கள் அல்லாஹ்வினுடைய உதவியால். யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அதற்கென்று ஒரு கருவி வைத்திருப்பார்கள். எதற்கு? பூமிக்கு கீழே என்ன நடக்குது என்பதை மக்களுக்கு சொல்வதற்காக. தண்ணீர் இருக்குதா, பாறை இருக்குதா, தண்ணீர் வருமா, மழை வருமா, எந்த நிலையில பூமி எப்படி இருக்கிறது என்பதை துளவு போடாமல், ஓட்டை போடாமல், பூமியை தோண்டாமல் என்ன செய்வாங்க? அந்த கருவியை வைத்து கண்டுபிடிப்பார்கள். யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இன்னைக்கு மிகப்பெரிய உயர்தரமான படிப்பு நிகழ்காலத்துல. சாஃப்ட்வேர் படிச்சிருக்கீங்களா? அமெரிக்கால வேலை ரெடியா இருக்கு இல்லையாங்க? அப்படிதானே? சாஃப்ட்வேர் படிச்சிருக்கீங்களா? அமெரிக்கால மிக உயர்தரமான சம்பளத்துல வேலை இருக்குது. அப்படிப்பட்ட சாஃப்ட்வேரை குர்ஆன் சொல்லுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவு தெரியுமா? 1000 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சிம்மாசனத்தை கண் சிமிட்டும் அளவுக்கு தன் பக்கம் கொண்டு வந்தார்கள் அல்லாஹ்வுடைய உதவியால். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இதெல்லாம் நடந்த பிறகு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சூரத்து நம்ல் இறைவன் சொல்கிறான், இதெல்லாம் 1000 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பில்கீஸ் அம்மையாவுடைய சிம்மாசனத்தை தன்பால் கொண்டு வந்துட்டு அல்லாஹ்வுடைய உதவியால் கொண்டு வந்த பிறகு கண் சிமிட்டும் நேரத்தில், குர்ஆன் அதையும் சொல்கிறது, கண் சிமிட்டும் நேரத்தில் 1000 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை தன் பக்கம் கொண்டு வந்துட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை அதுதான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக். என்ன சொல்றாங்க? ஹாதா மின் ஃபضل ரப்பி. சூரத்து நம்ல வரக்கூடிய வசனம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இந்த வரலாறு வரும். ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது ரப்பினுடைய புறத்தில் இருந்து எனக்கு கிடைத்த பொக்கிஷம் என்பதா சொல்லுவாங்க. அப்போ டாக்டரையும் குர்ஆன் சொல்லுது, இன்ஜினியரையும் குர்ஆன் சொல்லுது, சாஃப்ட்வேர் இன்ஜினியரையும் குர்ஆன் சொல்லுது. நீங்க என்ன படிக்க போறீங்க? மார்க் எடுத்த மாணவ மாணவிகளை அடுத்த தரத்திற்கு உயர்த்தது. ஏன்னா நம் சமூகம் கல்வியால் மட்டுமே இந்த உலகம்
பேசப்பட வைக்கும். நாம் படிக்கக்கூடிய கல்வியால் மட்டும் நமக்கு பதவி கிடைக்கும். நாம் படிக்கக்கூடிய கல்வியால் மட்டும் நமக்கு உயர்தரமான அந்தஸ்து கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், மத்திய கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். இன்னைக்கு கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3.5% இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய நாம் கவர்மெண்டில் எத்தனை சதவீதம் நம் சமூக மக்கள் வேலை வாய்ப்பில் இருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து ஆராய வேண்டும். அப்ப நம்ம உள்ள போகணும் அப்படின்னா உயர் படிப்பு, உயர் கல்வி நம் சமூக மக்களுக்கு, நம் மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த உயர் கல்வியை நல்ல சிந்திச்சு நல்ல ஆலோசனை செய்து எது உங்களுக்கு வருமோ, வராததை தேர்ந்தெடுக்காதீர்கள். உங்களுக்கு எந்த படிப்பு வருமோ, எந்த செயல் நீங்கள் சாதிக்க நினைக்கிறீர்களோ அதை தேர்வு செய்யுங்கள். அதுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் உறுதுணையாக இருப்பார்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு உதவி செய்வார்கள். அப்படிப்பட்ட நல்ல கல்வியை, உயர்தரமான படிப்பை தேர்வு செய்யுங்கள். நாமளும் வெற்றி பெறுவோம், நம் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளும் வெற்றி பெற வேண்டும். அப்படிப்பட்ட நல்லவர்களாக, சாலிஹீன்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஜமாத்திற்கு, நம்முடைய ஜமாத்தார்கள், சந்தா கெட்டாத நம்முடைய ஜமாத்தார்கள் தங்களுடைய சந்தாவை நிர்வாகத்திடம் ஒப்படைத்து அதற்குண்டான ரசீதை பெற்றுக் கொள்ளுமாறு நிர்வாகத்தின் சார்பாக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.